பிரயோஜனம் என்ன? ஸலவாத் சொல்வதால் உள்ள பிரயோஜனம், நீங்க சும்மா இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸலவாத் ஓதுறீங்க. முதலாவது பிரயோஜனம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில் ஒரு ஆள் என் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதினால் அல்லாஹ் அவர் மீது 10 தடவை ஸலவாத் ஓதுறான். நீங்க ஒரு தடவை நபியின் மீது ஸலவாத் ஓதினீங்களா, அல்லாஹ் உங்கள் மீது எத்தனை தடவை? என்ற அடியான் இந்த கனடால டொரண்டோல இருந்துட்டு என்னை பத்தி பேசுறான் பாரு, நபி மீது ஸலவாத் ஓதுறான் பாருன்னு அல்லாஹ் 10 தடவை மலக்குகள்கிட்ட சொல்லிடுவோம். சாதாரண அமல் அல்ல சகோதரர்களே ஸலவாத். வீணாக பேசுவதை விட்டுட்டு இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்துல களிமா வராது. சக்கராத்துல என்ன வராது? களிமா வராது. ஒரு நாளும் சக்கராத்துல களிமா வரலண்டா விளங்கி கொள்ளுங்க, இவர் பலாய் பேசியிருக்கிறார். ஸலவாத் ஓதணும் அதிகமா, ஸலவாத் ஓதிக்கொள்ளணும் சகோதரர்களே. முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. உங்களோட கவலை போகணுமா, ஸலவாத் ஓது. ஒரு தடவை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல வருது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் ஸலவாத் ஓதவா என்ற துஆவில் அரவாசி. நபி அவங்க சொன்னாங்க கூடுதலா ஓதுங்க, 3/2. கடைசியா கேட்டார், என்ற துஆவே ஸலவாத்தா? கையை தூக்கி ஸலவாத் மட்டும் ஓதுறீங்க நீங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதன் யக்ஃபீக்கல்லாஹு ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆஹிரா. உங்களுக்கு ஒரு துஆவும் தெரியா, கையை தூக்கி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் அப்படி ஓதுறீங்க. உங்களோட உலகத்துடைய ஆகிரத்துடைய முழு கவலையும் அல்லாஹ் போக்கிடுவான். எல்லா கவலையும் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து 100 தடவை ஸலவாத் ஓதுங்க. சில உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 20,000 ஸலவாத். இது அல்லாஹ்ட கட்டளை தானே ஸலவாத். ஒரு நாளைக்கு 10,000 ஸலவாத். சகோதரர்களே, நீங்க ஹரத்துக்கு போனா பாப்பீங்க, மஸ்ஜித் நபவியில பாப்பீங்க, ஸலவாத் ஓதிட்டே இருப்பாங்க. இரண்டாவது பிரயோஜனம். மூன்றாவது பிரயோஜனம் சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என் மீது ஸலவாத் ஓதுவாரோ என்னுடைய ஷஃபாத் கடமையாகிவிட்டது. நபியோங்க எங்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க. நாங்க எப்படி பழகணும்டா, ஒரு சஃபையில ஸலவாத் ஓதாட்டி நாங்க ஞாபகப்படுத்தோம், ஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று ஞாபகப்படுத்தும். என்ன சஃபையை மனமாக்குறதுக்கு. இது மூன்றாவது பிரயோஜனம். நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே, துவாக்கு கையை தூக்குறீங்க தானே, நீங்க எவ்வளோ துவா கேட்டாலும் ஸலவாத் ஓதல்லண்டா அந்த துவா அப்படி இடையில நின்றும், மேல போவார். எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறார் பாருங்க. எல்லாருமே துவாவுல கடைசி என்ன ஓதுவாங்க? கடைசி ஸலவாத் ஓதுவாங்க. ஸலவாத் ஓதி போட்டு தான் நாங்க கையை மோருவோம். ஏன்? ஸலவாத் ஓதினா தான் சகோதரர்களே துவா கபூல் செய்யப்படும். நான்காவது. ஐந்தாவது, ஒரு ஸலவாத் ஓதினீங்கன்னா 10 தரஜாத் கூடும். உங்களோட 10 நன்மை எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸலவாத். ஆறாவது சகோதரர்களே, மன் சர்ரஹு அய்யல் கல்லாஹ ராதியன் ஃபல்யுக்ஸிர் ஸலாத அலைய. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையில் சந்திக்க விரும்பினால் அதிகமாக என் மீது ஸலவாத் ஓது. ஸலவாத்தை பழக்கம். பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னா சொல்லுங்க, 1000 ஸலவாத் ஓது. வீட்டில் எத்தனையோ ஸலவாத் இருக்குது. எல்லாம் நாங்க தொழுகையில ஓதுறோமே ஸலவாத், அத்தஹியாத்ல ஓதுறோமே, அதை ஓதினா சரி, அது ஓதினா சரி. எங்கட பெண்களை பழக்கணும் ஸலவாத் ஓதுறதுக்கு. நாங்க பழகணும் ஸலவாத்துகள் ஓதுறதுக்கு.
ஏழாவது சிறப்பு சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் எனக்கு மிக நெருக்கமாக வாரவங்க யார்? நபி அவங்க சொன்னாங்க, என் மீது ஸலவாத் ஓதுறவங்க. அதனால ஸலவாத் ஓதுறவங்களோட முகம் வெளிச்சமாயிரும். ஸலவாத் ஓதுறவங்களோட முகம் என்ன செய்யும்? வெளிச்சமாயிரும். என்ன அவங்களோட பழக்கம் ஸலவாத். பாருங்க, நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க இதெல்லாம்.